நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமே, நம்முடைய தேவன் நல்ல தேவன். இப்போ நாங்கள் பிதாவை குறித்து அறிந்து கொள்ள வேணுமாக இருந்தால் இயேசுவை அறியணும். அப்போ பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலவும் கண்டதில்லைன்னு சொல்கிறார். பிதாவை பார்க்க வேணும்னு சொன்னால் இயேசுவில் அதை பார்க்கலாம். பிதாவை பார்க்க வேணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தையில் நாங்கள் பிதாவை பார்க்கலாம். அப்போ இந்த பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். யோவான் 1:18 அதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பிதாவின் மடியில் இருக்கிற தேவகுமாரனே இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இயேசுவை தேவன் வார்த்தை மூலமாக அந்த வார்த்தைக்கூடாக பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையாகிய தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க வேணும். வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க வேணும். வார்த்தையின் பிரவேசம் பேதைகளை உணர்வுள்ளதாக மாற்றும். அது நன்மை செய்யும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி வார்த்தை மூலமாய் நாங்கள் செபிக்கலாம் என்று நமக்கு நினைப்பூட்டுவார். அவர் அதர்சனமான தேவன். ஒருவரும் காணக்கூடியாத தேவனை இயேசு வார்த்தையினால் எங்களுக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ வார்த்தை இருந்தால் நாங்கள் தேவனை சரியாக கண்டுகொள்ள முடியும் வார்த்தையினால். இப்போ இந்த காலத்தில் பிள்ளைகள் பொன் பார்க்குதா பெண் பார்க்குதான்னு தெரியாமல் இருக்கும். என்னது? பொன் பார்க்குதா பெண் பார்க்குதான்னு தெரியாமல் இருக்கும். என்னடா பண்ணுறேன்ட்டு கேட்டால் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லுவான். என்ன செய்கிறீங்க? பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லி. எங்களோட மகன் இருக்கார். அவர் காலையில் நேரத்தோட அவர் டைமுக்கு எழும்புவார். நான் சத்தம் இல்லாமல் சிலிப்பர் போடாமல் மெதுவாக நடந்து போய் மெல்ல ஆட்டி பார்க்குற பைபிள் வாசிப்பார். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்காமல் அம்மா டீ கொண்டு வச்சுருந்தா அந்த டீ ஆறி போயிருக்கும். பைபிளை வாசிச்சுட்டு தான் அந்த டீ அதுக்கு பிறகு குடிக்கிறது. டீயை குடிச்சு பைபிள் வாசிக்கிறத நான் பார்த்ததே இல்லை. இந்த வார்த்தைக்கு ஒரு கணம் ஒரு மதிப்பு இருக்குது. வார்த்தையை நாங்கள் கணம் பண்ண பழகிட்டோம்னு சொன்னால் தேவனை நாங்கள் கணம் பண்ணுறோம். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்த 23:18 நினைக்கிறேன் சொல்லுது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார். இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம் மேசு தான். அவருடைய சிலுவை மரணத்தினால சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இரத்த கரை அவருடைய வஸ்திரத்தில் இருக்குதான். அவருடைய பேர் தேவனுடைய வார்த்தை. அப்படி என்று சொன்னால் இந்த தேவனுடைய வார்த்தையில் இயேசுடைய இரத்தம் இருக்கிறது. ஆமென். இயேசுடைய இரத்தம் இருக்கிறது. சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த இடத்தால போகலாம் அந்த இடத்தால போக இயேசுவின் ரத்தம் 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 பண்ணிட்டு நான் பாஸ்டர் ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டேன். அப்போ இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறது, எனக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். என்னுடைய இரத்த நாளங்களோடு கணுக்களோடு இயேசுடைய இரத்தம் கலந்திருக்கிறது. ஒரு விஞ்ஞானி ஒரு இரத்தத்தை ஒரு மனுஷன் எடுத்து ஆராய்ச்சி செய்தாராம். கிறிஸ்தவருடைய இரத்தத்தையும் எடுத்தாராம், சும்மா ஆர்டினரி ஆக்கள் இரத்தத்தையும் எடுத்து அந்த இரத்தத்தை அவர் பரிசோதிச்சாராம். கிறிஸ்தவ மக்களுடைய இரத்தம் விசேஷமானது என்று கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் விசேஷமானவர்கள்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளாக ஓடுகிற இரத்தம் கிறிஸ்துவின் இரத்தம். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை எடுத்து விட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இந்த அறிவில்லாமல் தான் இன்றைக்கு அநேகம் பேர் கம்யூனியன் நாளில் கூட வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி டிவி பார்க்குறன்னு உங்களுக்கு தெரியும், வேற என்ன பண்ணுறது, அதுதான் பார்த்துட்டு இருக்கல, ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த இயேசுவின் இரத்தம் நமக்கு உணவாக, சரீர பலனாக, நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், ஊனில், கணுக்களில், எல்லா இடத்துலையும் அந்த இரத்தம் இருக்கிறது. ஆமேன். அவர் பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவர் நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்லை, நீங்களும் தேவர்கள் என்று சொல்லிட்டாரு. இயேசுவுக்கு கல்லறிய நிறைய பேர் எழும்பினாங்க. அவர் சொல்றார், நீங்கள் தேவர்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். அது எப்படி அந்த மாற்றம் நமக்கு வந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவரை நாங்கள் அறிக்கை பண்ணினோம். இந்த நாவுனால அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவருடைய இருதயத்தில் அந்த மாற்றம் இருக்காது. சும்மா பேருக்கு வந்துட்டு போகலாமே ஒழிய, அதை இயேசுவை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறேன், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய இரத்தத்தில், அந்த நம்முடைய டிஎன்ஏயில் எல்லாம் மாற்றமடைகிறது. அதனால தான் நாங்கள் பரலோக பிரஜையாக இருக்கிறோம். ஆமே. பரலோக பிரஜைன்னு சொன்னால் பரலோகத்தின் மெம்பர்ஸ், சிட்டிசன். எங்களுடைய சிட்டிசன்ஷிப் மாறுகுது. அப்போ நாங்கள் பரலோக பிரஜையாக இருக்கிறோம். நான் ஒரு பாஸ்போர்ட் வச்சுருந்தேன் அந்த நாளையில். இப்போ என்கிட்ட 2 பாஸ்போர்ட் இருக்குது. அதில் ஓல் கண்ட்ரி பாஸ்போர்ட் அடித்து கொடுத்தாங்க. அதை நான் ரெக்வஸ்ட் பண்ணினேன், எனக்கு இப்படி பாஸ்போர்ட் வேணும் வந்து தந்தார்கள். எல்லா நாட்டுக்கும் போகலாம், ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் அந்த பாஸ்போர்ட்டில் போக முடியாது. எந்த நாடு? பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் மீண்டும் பிறந்திருக்க வேணும். இயேசுவை அறிக்கை செய்து, எங்களுடைய வாயினால் அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேணும். நாங்கள் மீண்டும் பிறந்தவர்கள். அப்போ மீண்டும் பிறந்தவங்க திருமுழுக்கு எடுத்திருக்க வேணும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்போ நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணும். அதற்கு அடையாளமாக நாங்கள் திருமுழுக்கு எடுக்க வேணும். அந்த திருமுழுக்கை எடுக்கிற பொழுது தான் நமக்குள்ள ஒரு போனகை திரும்பவும் மாற்றி பிறக்கிறோம். நம்முடைய பிறப்பில் ஒரு மாற்றம் நடக்கிறது. என்னுடைய டிஎன்ஏயில் ஒரு மாற்றம் நடக்கிறது. என்னுடைய சரீரத்தில் எல்லாம் இயேசுடைய அந்த தேவராட்சியத்தின் அந்த மேனி நமக்குள்ளாக இருக்கிறது. அதான் அந்த உள்ளான மனுஷன். அப்போ அந்த உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் ஆழ நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று பவுலடிகளார் இந்த நிருபத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உள்ளான மனுஷன், எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் தான் அந்த ஒரிஜினல் மேன் நான் என்று சொல்கிறோம். அந்த உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு, அதாவது அந்த உள்ளான மனுஷன் பிறக்கும் போது எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்கிறாரு, உள்ளுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் ஜீவன் இல்லை. எப்படி ஜீவன் வருகிறது?
அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற நேரம் நமக்குள்ள அந்த மீண்டும் பிறக்கிற அனுபவம் உண்டாகிறது. மீண்டும் பிறக்கிறோம், தேவராட்சியத்தின் பிரஜையாய் மாறுகிறோம். ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமம், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதாத யாரும், எழுதப்படாத யாரும் தன்னுடைய ராட்சியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஓல் கண்ட்ரி பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த நாட்டுக்கு நீங்கள் போயிடலாம். எல்லா நாட்டுக்கும் போய் வரணும்னா அந்த பாஸ்போர்ட் வேணும். அதுபோல் இந்த பரலோகத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண வேணுமாக இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை பண்ணி அவரும் கூட உள்ளத்துக்குள்ளே வரவோன்னு நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம் இப்போ எல்லாரும். அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை யாருமே கண்டதில்லை. அவர் அதர்சனமான தேவன். அப்போ அந்த அதர்சனமான தேவனை வெளிப்படுத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து இன்றைக்கு எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். ஆமென். நான் எப்படி இருக்கிறேன்? மீண்டும் பிறந்தேன். அது மீண்டும் பிறந்தது நாங்கள் அவரால் கேட்குறாரு, நான் தாயிர கற்பத்துக்குள்ள திருப்பி எப்படி போகிறது அப்படி என்று கேட்குறா வேதத்தில். அவர் சொல்கிறாரு, வசனத்தை விளங்கி கொள்ளாமல் நீ அப்படி கேட்குறா, நீ மீண்டும் பிறக்கணும்டா. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். அவரை விசுவாசித்து நாவுனால அறிக்கை பண்ண வேணும். அறிக்கை பண்ணினா நீங்கள் மீண்டும் பிறந்துடுறீங்க. அதற்கு அடையாளமாக நாங்கள் திருமுழுக்கையும் எடுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் தேவனை காண முடியும். ஆமென். நான் இயேசுவை தரிசிச்சிருக்கிறேன், ஆனால் அவருடைய முகத்தை பார்க்க இயலாது. ஏன்னா அவ்வளவு பிரகாசம். அவருடைய அங்கி, அவருடைய வஸ்திரத்தை தான் பார்க்க இயலுமே ஒழிய அவருடைய முகம் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன் நமக்குள்ள வந்தால் நாங்களும் உலகத்துக்கு ஒளியாக இருக்க முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. ஆமென். அந்த மெய்யான ஒளியாகிய தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை பண்ணுற பொழுது அவர் நமக்குள்ள வாரார். அந்த ஒளி என்னிலிருந்து மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிறது. ஆகையினால அந்த மெய்யான ஒளி நான் தான் என்று சொல்லுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நமக்குள்ள இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்ல, என்ன கண்டவன் பிதாவை கண்டான். ஒரு சீசன் கேட்குறான், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பிக்க வேணும். ஏசு சொல்கிறாரு, நான் இவ்வளவு நாளும் உங்களோடு தான் இருக்கிறேன், நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன், என்னை பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் பிதாவை பார்த்த மாதிரி தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். ஆகையினால இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்களையும் நாங்கள் தலைதனியாக வாசித்து பாடமாக்கியிருக்க வேணும். இந்த 4 புத்தகத்திலையும் தான் இயேசுடைய என்ன சொல்றது, இயேசுவை பார்க்க முடியும். ஆமென். அப்ப இயேசுவை ஜனங்கள் நம்மள பார்க்கணும். ஆமென். இயேசுவை ஜனங்கள் எங்களில் பார்க்க வேணும். அப்போ இயேசுவை பிதாவை என்ன கண்டவன் பிதாவை கண்டன்றான். உங்களை காண்றவன் இயேசு உங்களில் பார்க்கணும். ஆமென். அப்போ இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஒரு விசுவாசிக்கு இந்த 4 புஸ்தகமும் தலைதண்ணியாக இருக்க வேணும். சரித்திரத்தை பார்க்க வேண்டா, அப்போஸ்தலர் நடவடிக்கைக்குள்ளே போங்க, எப்படி சபைகள் உருவாகினது என்றதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ பிதாவாகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர். ஆமென். பிதாவாகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
இந்த 4 புத்தகத்திலையும் இயேசுவை நாங்கள் பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் நல்லவர். ஆமென். இப்போ மக்களுக்கு வியாதி இருந்தது, பேய் இருந்தது, கடன் தொல்லை இருந்தது, எல்லாத்திலையும் இருந்து நாங்கள் மீட்கப்பட்டுட்டோம். ஆமென். எல்லா வழிபாடுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா தொல்லையிலும் இருந்து நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நாங்கள் மீட்கப்பட்டுட்டோம். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு இந்த பூமிக்கு வர இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு இந்த பூமிக்கு வர இருக்கிறார். அதாவது இந்த இயேசு வார நேரம் ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடைபெற போகிறது. அதாவது இந்த இயேசு மத்திய ஆகாயத்தில் இறங்கி வார நேரம் பெரிய ஒரு மாற்றம். அவருடைய ரகசிய வருகை என்று வருகிறது. அந்த ரகசிய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த மாதிரி பூமியில் ஜனத்தொகையெல்லாம் குறைஞ்சோம், காணப்படாமல் போயிடுவோம். நாங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன நடக்கும்? நம்முடைய காரு, நம்முடைய வீடு, நம்முடைய பொருட்கள், நகைகள் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யார் வேணும்னா எடுத்து போகலாம், ஃப்ரீ. அப்போ பாருங்க, வியாதியிலிருந்து, பேயிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டுட்டோம். ஆமென். நாங்கள் மீட்கப்பட்டுட்டோம். சொல்லுங்க, மீட்கப்பட்டுட்டோம். மீட்கப்பட்டவர்கள் சொல்லட்டான், நான் மீட்கப்பட்டுட்டேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மீட்கப்பட்டுட்டேன், என்றவன் என்னுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குறான், நான் மீட்கப்பட்டவன், நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் மீட்கப்பட்டவன், நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன், நான் மீட்கப்பட்டவன், அவருடைய தழும்பினால நான் சுகமாயிட்டேன். இப்படி நிறைய இந்த மீட்கப்பட்டவர்கள் நினச்சி சொல்லலாம். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவை பார்த்து, நல்ல போதகரே, நல்ல போதகர், நல்ல போதகரே என்றார். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? மார்க் 10:18 அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நல்லவன் என்று என்ன இப்படி சொல்கிறீங்க? நல்ல போதகரே என்றார். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாங்கள் நல்லவராக மாறுறோம். வார்த்தையின் பிரவேசம் பேதைகளை உணர்வுள்ளதாக மாற்றும். ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களை உருவக்குத்தி மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாக இருக்கிற வார்த்தைகள் நமக்குள்ள நிறைஞ்சிருக்குமாக இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்றெல்லாம் நமக்கு தெரியும். என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லி கொடுக்கும். உள்ளுக்குள்ள அந்த அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, ஒருவரும் சொல்லித்தர தேவையில்லை. ஆகையினால தான் நீ நல்லவன் என்று சொல்வானே. மனுஷர்களில் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நல்லவர்களை தேவனோடு ஒப்பிட முடியாது. தேவன் ஒருவர் தான் நல்லவர். ஆமென். தேவன் ஒருவரே நல்லவர். அந்த அளவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். யார்? இயேசு. ஆமென். இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு பிதாவை எவ்வளவுக்கு அதிகமாய் அறிந்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் நான் இயேசுவை அறிகிற பொழுது, இயேசுவை அறிந்த அந்த தேவனுக்குள்ளே நாங்கள் இருக்கிற பொழுது, நாங்கள் பிதாவுடைய ராஜ்யத்தில் வலது பார்சத்தில் நாங்கள் உட்கார முடியும். ஆமென். வலது பார்சத்தில் நாங்கள் இருக்க முடியும். நீங்கள் அவர் அறியலைன்னு சொன்னால் அந்த அறியாதவர்களாம் கண்ணு கட்டாத தூரத்தில் இருப்பாங்க. அவரை நல்லா அறிஞ்சவங்கெல்லாம் க்ளோஸாக இருப்பாங்க தேவனுக்கு கிட்ட. இப்போ நீங்கள் எல்லார முகமும் தெரியும், அப்படி இருப்பாங்க. அப்படி பரலோக ராஜ்யத்தில் அப்படி இருப்பாங்க. அது இருள் இல்லாத ஒரு இடம், அதில் எந்த டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடம். அங்கே இயேசு அருகாமையில் நீங்களும் நானும்
இந்த வார்த்தையை கற்றுக்கொள்கிறவங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுறவங்க கண்டிப்பாக அவர் பக்கத்தில் இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் இயேசுவை போல நான் பிதாவை அறிஞ்சிருக்கிறேன். பிதாவை அவர் எவ்வளவுக்கு அறிஞ்சிருக்கிறாரோ அவ்வளவுக்கு இயேசுவை நான் அறிய நீங்கள் பிதாவை அறிகிற அந்த நாலேஜ், பிதாவை அறிகிற அந்த ஆற்றல், வல்லமை அந்த வசனத்துக்கூடாக உங்களுக்கு வந்துடும். மத்தேயு 7:10 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நல்லதை கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, தீமைக்குள்ள நல்லதே கிடையாது, நல்லதுக்குள்ள தீமை இருக்க முடியாது. அப்போ பாருங்க, நன்மைக்குள்ள நாம் நன்மை செய்கிறவராய் சுட்டித்தான், அதில் அவர்கிட்ட எந்த தீமையும் இல்லை. நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நமக்குள்ள எந்த தீமையும் இருக்க முடியாது. ஏன்னா இயேசு நல்லவர், நானும் நல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர், நானும் நல்லவன். ஆமென். அப்போ பாருங்க, இயேசு சொல்கிறாரு, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கபடி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:23-24 வசனங்களில் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நாங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிட்டோம். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா அப்படி என்று இயேசு கேட்குறார். நீங்கள் மீனை கேட்டீங்கன்னா மீன் தான் உங்களுக்கு கிடைக்கும், பாம்பு கிடைக்காது. அப்படி மாற்றி தர மாட்டார். அப்போ பாம்புக்குள்ள என்ன இருக்கு? விஷம் இருக்கிறது. விஷ சாப்பாடு அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதுக்குள்ள சாவு இருக்கிறது, அதுக்குள்ள கொத்துற திறமை இருக்கிறது, அதுக்குள்ள கடிக்கிற பொழுது அதனுடைய விஷம் நம்முடைய சர்வத்துக்குள்ள ஏறும். நாங்கள் அறிவீனமாக இருந்தோம்னு சொன்னால் நமக்குள்ள தேவ சத்தியம் இல்லாமல் போயிடும். அப்போ அதனால்தான் நாங்கள் தேவ சத்தியத்தை கவனமாக கேட்குறவர்களாக இருக்கணும், வசனத்தை கேட்குறவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இயேசு சொல்கிறார், இந்த மலையை பார்த்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்க முடியாது. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை இன்றைக்கு பிரச்சனை ஒரு மலையாக இருக்கலாம், குறைவு ஒரு மலையாக இருக்கலாம், பசி ஒரு மலையாக இருக்கலாம், அல்லது நமக்கு எதிராளிகள் மலையாக இருக்கலாம், நமக்கு தீமை செய்கிறவர்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இப்படி வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறபடினா நாங்கள் வாயம் அடித்து மூடிட்டு கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு, அவருக்கு கண் இல்லை, மூக்கில்லை, வாயில்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம்டா அவர் அப்படியே தான் உங்கள் பக்கத்தில் கேட்காதவர் போல இருந்துடுவார், பார்க்காதவர் போல இருந்தார். ஏன்னா நாம் தான் சொல்லிட்டோம், இங்கே பாருங்க, என்ன கவனிங்க, பார்க்காதவர் போல் கேட்காதவர் போல் எல்லாரும் அப்படியே இருந்துருவாங்க. அப்போ இந்த வார்த்தை என்றது ஒரு அற்புதமான காரியம். வார்த்தை என்றது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்றார். வார்த்தையை மனனம் செய்துட்டோம்னு சொன்னால் அதை விட பாக்கியவான் ஒன்றுமே இல்லை. ஏண்டா எல்லாம் நமக்கு வார்த்தையாகிய தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னுடைய நாவு விரைவாக எழுதுறவனுடைய எழுத்தாணி. நாவு விரைவாக எழுதணும், வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் விரைவாக எழுதணும். அந்த எழுத்தாணி என்ன செய்யுமாண்டா, அந்த வார்த்தைகளை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் அதை எழுதிடும். அதான் பாடமாக்குறதுன்னு சொல்கிறது. பாடமாக்கின உடனே அந்த இருதயத்தில் அந்த எழுத்தாணியை யார் எழுதினது போல
நம்முடைய இருதயத்தில் வார்த்தைகள் உங்களுடைய நாவினால் உச்சரிக்கப்படுகிற பொழுது, திரும்ப திரும்ப அதை சொல்லுகிற பொழுது, உங்களுடைய எழுத்தாணி, அந்த எழுத்தாணி போல உங்களுடைய இருதயத்தில் அந்த எழுத்து பதிஞ்சிடும். அதனால தான் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிறைவாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை தந்திருக்கார். இப்போ அப்போஸ்தலர் 3:15 குறித்து வச்சுக்கொள்ளுங்க, வீட்டில் போய் பாருங்க. மரணத்துக்கும் சாவுக்கும் அதாவது தொடர்பில்லை. நாங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் பிரவேசிக்க வேண்டிய நாங்கள். ஆமென். இயேசு ஜீவனுக்கு ஏதுவானவர். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை முற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை சொல்லுங்க, அறிவின் வாசனை. கிறிஸ்துவை நாங்கள் அறிய அறிய, வசனத்தை அறிய அறிய நாங்கள் மனம் வீச ஆரம்பிப்போம். வாசனை வெளிப்படும். நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயன்மெண்ட் ஒன்று நமக்குள்ள வந்துடும். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல், அப்படிப்பட்டதான ஒரு சூழல் நமக்குள்ள உண்டாயிரும். ஆமென். ஆகையினால தான் மரணத்துக்கு அதிபதியாகிய யோவான் 8:14 சொல்லும், மரணத்துக்கு அதிபதியாகிய அவனை இயேசு அவருடைய மரணத்தினாலே ஜெயம் கொண்டாராம். ஜெயம் கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அவர் சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் தந்தேன் என்று சொல்லுகிறார். என்ன தந்துட்டார்? அதிகாரம் தந்திருக்கிறார். ஆமென். நாங்கள் வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க முடியும். உங்களோட சுகத்தை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். உங்களோட வெற்றியான வாழ்வை நீங்கள் கிளைம் பண்ண முடியும், அறிக்கை பண்ண முடியும். ஆயினால்தான் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகை போல செட்டையில் அடித்து அவர்கள் உயர தேவ மண்டலங்கள் ராட்சியங்கள் வரைக்கும் பறந்து போவார்கள். ஆமென், அல்லேலூயா. அவ பிசாசுக்கு 3 காரியம் தெரியும்னு சொன்னேன். என்ன? சுகத்தை திருட தெரியும், அழிக்க தெரியும், கொல்ல தெரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் திருடன் என்று சொல்றார், கல்லன் என்று சொல்றார். யார் சொன்ன? இயேசு. நான் சொல்லலை, இயேசு சொன்னதை சொல்றேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகள் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். நமக்குள்ள மரித்திருந்த அந்த இன்னமேன், உள்ளுக்கு இருந்த ஒரு மனுஷன் செத்த நிலையில் இருந்தான். அந்த மரித்து போன நிலையில் இருந்த அந்த மனுஷன் இயேசுவை நாங்கள் அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொண்டோன்னே ஜீவன் பெற்றான், உயிரடைந்தான். அவனுக்கு கொடுக்க வேண்டியது ஆகாரம். அந்த ஆகாரத்தை நாங்கள் கொடுக்க 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 அவன் உள்ளான மனுஷனை தான் பவுல் சொல்றார், உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை நிரப்பப்படவும். சொல்லுங்க, சகல பரிபூரணம். என்ன? இந்த வசனம் அறிக்கை பண்ண கடைசியில் வர்றது சகல பரிபூரணம். பரிபூரணம்டா ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. அந்த சகல பரிபூரணமும் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டில் நமக்கு உண்டாயிருக்கும். குறைவெல்லாம் நீங்கிரும். அப்போ பாருங்க, அதான் கீ, அதான் திறவுகோல். பரலோகத்தை திறந்து விடுகிற ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தை. ஆமென். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை அவர் மேற்கொண்டு இன்றைக்கு எங்கட காலுக்குள்ள தந்துட்டார். ஆமென். திருடன் திருடவும், யோவான் 10:10 யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். வேறொன்றுக்குமே அவன் வரலை. உங்களோட சுகத்தை, உங்கள்கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை,
உங்களுடைய நன்மையெல்லாம் திருடித்து அவன்கிட்ட இருக்கிற வருத்தத்தை, அவன்கிட்ட இருக்கிற சாபத்தை, அவன்கிட்ட இருக்கிற குறைவுகளை, எது பிரச்சனைகளை உங்களுக்கு தந்துட்டு போயிடுவான். ஆகையின தான் அறிவில்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பவுலடிகளா. நாங்கள் அறிவாய் இருக்க வேணும்னு சொல்லுகிறார். ஆமென். இந்த நான் ஒரு விபத்தை சந்தித்தேன். அது சின்ன ஒரு நோட் ஒன்று போட்டிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கோன்னு தெரியலை. அந்த விபத்தை சந்திக்கிறதுக்கு முதல் ஒரு 1 இயருக்கு முதல் 1 இயருக்கு பிறகு தான் அந்த விபத்தை சந்தித்தேன். அதுக்கு முதல் ஆண்டவர் பேசினார், உன்னுடைய ஜீவனை கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு தரிசனம் ஒன்று பார்த்தேன். அந்த தரிசனம் பார்க்குற நேரம் நல்ல உயரமான தென்னை மர உயரத்துக்கு இருக்கான் ஒரு மனுஷன். அரை காய்ச்சட்டை போட்ட மாதிரி, காய்ச்சி உடுப்பு மாதிரிக்கு பார்க்க சத்தம் கேட்குதுன்னு அந்த ஜன்னல் ஓட்டைக்குள்ள எழுப்பி பார்க்குறேன். ஆவியில் பார்க்குறேன், தரிசனத்தில் இல்லை, தரிசனத்தில் சொப்பனத்தில் பார்க்குறேன். அவனை பார்க்குற நேரம் அவன் அப்படி இருக்கான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இவனாருன்னு கேட்க அவர் சொல்கிறாரு, இவன் தான் உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நரகத்திலிருந்து வந்து அனுப்பப்பட்டவன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நிறைய பிளான் இருக்குது பிசாசுக்கு. அதனால தான் நாங்கள் இந்த திருவிருந்து எடுக்கிறோம். அந்த உடம்படிக்கை கவர்னன்ட் பீப்புள் நாங்கள். இரத்த உடம்படிக்கையில் பங்கு பெற்ற நாங்கள். இரத்த உடம்படிக்கைன்னு சொன்னால் 2 பேர் உடம்படிக்கை பண்ணுவாங்க பழைய ஏற்பாட்டில். அதில் ஒரு ஆட்டை அல்லது ஒரு புறாவை வெட்டி அந்த இரத்தத்தை எடுத்து அவருக்கும் வேறுக்கும் ஆலயம் தெளிச்சிட்டு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்களாம், நாக்கில் வைப்பாங்களாம். ஏன்னா உடம்படிக்கை நாங்கள் திருவிருந்து எடுக்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டு 2 பேரும் கையடித்து உடம்படிக்கை பண்ணுவாங்களாம். உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி, உன்னுடைய சத்துரு என்னுடைய சத்துரு, என்னுடைய எதிரி உன்னுடைய எதிரி, என்னுடைய நன்மை உன்னுடையது, உன்னுடைய நன்மை என்னுடையது என்று சொல்கிறார். அப்படி உடம்படிக்கை பண்ணுறாங்க. நீங்கள் போய் அவரோட வயல்லையோ அவருடைய வீட்டிலையோ அல்லது தேவையானதை நீங்கள் எடுத்து போகலாம். அதனைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடம்படிக்கை. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்கிறார். அந்த உடம்படிக்கையில் பங்கு பெற்ற எங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும் பெற்றுக்கொள்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய மாம்ச தகப்பனை விட நம்முடைய பிதாவாகிய தேவன் நல்லவர், 1000 மடங்கு நல்லவர். ஆமென். நம்முடைய மாம்ச தகப்பனை விட நம்முடைய பிதாவாகிய தேவன் 1000 மடங்கு நல்லவர். அதனால தான் யாக்கோபு 1:17 சொல்கிறார், நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதாம். சொல்லுங்க, நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் இடத்துல இருக்கிற வெளிச்சம் குடிகொண்டிருக்கிற வெளிச்சமே இருக்கிற இடத்துல இருக்கிற பிதாவுடைய நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் கிறிஸ்துவுடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த அறிவு நமக்கு வேணும். அதனால தான் சொல்கிறார் யாக்கோபு 1:14, நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. மாம்ச தகப்பனை விட நம்முடைய பரமபிதா மிச்சம் பெட்டர். ஆமென். இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்துகிற நேரம் எங்களுடைய அப்பாட நினைப்பு வந்தது. அவர் பின்னிறமான சாரையை குடிப்பார். நான் நேரம் ஒரு 16-15 வயது இருக்கவன். பின்னிறமான அவருக்கு சாராயமாய் கொண்டு கொடுக்கணும். தவறணையில் போய் நடந்து போகிற தூரம் எனக்கு விருப்பம் இல்லை. இது ஒரே எனக்கு இப்படி சொல்கிறார், நான் போக மாட்டேன். எனக்கு அங்கே போக இல்லாது, எட்டாக மாட்டேன். அந்த கவுண்டருக்கு எட்டாது, ஆட்டையை கொடுத்து காசையும் வச்சு தள்ளிட்டா போத்தில் தருவான். அதை வாங்கி ஒழித்து கொண்டு வரணும். நான் போக மாட்டேன்னு சொன்ன உடனே எங்களோட வீட்டுக்கு முத்தத்தில் இருந்த அந்த மாமரத்தில் பெரிய ஒரு முசுறு கூடி இருந்தது. அந்த மரத்தில் என்ன கட்டியா அந்த முசுறு கூட தூக்கி அது என்ற உடம்புல போட்டுட்டாரு. அவ்வளவு முசுறும் என்னை கடிச்சு நான் நல்ல வெள்ளையாக இருப்பேன், இதை விட வெள்ளையாக இருந்தேன்.
என்னுடைய சரத்தில் இருக்கிற ரத்தம் தெரியும். அந்த நாளையில் சொல்லுவாங்க, எங்களோட மாமி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ரத்தம் தெரிகிற மாதிரி வெள்ளை அதை மொசுறு கடிச்சு கடிச்சு அப்படியே கிடந்து துடிக்கிறேன். உடம்பெல்லாம் கரியா போயிட்டு. ஆனா இந்த பிதாவாகியது அவன் நல்லவர். உங்களோட தாய் தகப்பனை விட அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமே. அப்ப பாருங்க, 3 யோவான் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்க தீமையை பின்பற்றாம நன்மையானதை பின்பற்றுங்கள். நன்மை என்னாங்க? நன்மையின் பாதையில் நாங்கள் நடப்போம். தீமை செய்கிற மனுஷனிடத்தில் தேவனை காண முடியாது. தேவன் தீமை செய்கிறவரும் இல்லை. என்ன தேவன் தண்டிச்சிட்டார், எனக்கு இப்படி வந்துட்டு, அவர் ஒரு நாளும் தீமையினால எங்களை தண்டிக்கிறவரே இல்லை, தீமையினால எங்களை சோதிக்கிறவரும் அல்ல. ஆபிரகாமுடைய அந்த அன்பின் தேவனை, அன்பின் தேவன் அவருடைய ஆபிரகாமை சோதிச்சார். அவர் சொல்றாரு, உன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்க அந்த மோரியா மலையில் எனக்காக பலியிடுவாயான்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், எஸ் நான் ரெடி. ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்துட்டு மகனையும் கையில் எடுத்துட்டு அவன் தோளில் விறகை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் கேட்குறாப்பா, விறகு இருக்கு, இப்போ பலியிடுற இடத்துக்கு வந்துட்டோம், பலிக்கான ஆடு எங்கன்னு சொல்கிறார். கேட்குற மகன் சொல்கிறான், அது பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் மகனே. ஏன்னா அவனை பலியிடத்தான் ஆண்டவர் சொன்னார். கூட்டிகிட்டு போகிறார். அவ்வளவு ஒபீடியன்ஸ், அவ்வளவு கீழ்ப்படிவு. பலியிடும்படியாய் தன் ஒரே போறான குமாரன் மகனை ஈசாக்க பலியிடும்படியாக மோரியா மலைக்கு கொண்டு போகிறார். பிறகு அவன் தலையில் தோளில் இருக்கு, தூக்கிட்டு போகிறான். இவர் முன்னுக்கு கத்தியோட போகிறார். ஆபிரகாம் சொன்னார், அது அங்கே பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பலிக்கான கல்களை எடுத்து அடுக்கி வச்சு விறகு அதில் வச்சு ஈசாக்குடைய கையையும் காலையும் கட்டி அந்த விறகு மேலே வச்சு அவனை வெட்டுறதுக்கு கத்தியெல்லாம் கொண்டு போன நேரம் ஈசாக்கு வாயை திறக்கல. தகப்பன் மகனை பலியிட போறார். சத்தம் தேவனிடத்தில் வந்தது. அப்போ தேவனிடத்தை வந்தபடினால பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று மகன்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் கையையும் காலையும் கட்டி ஈசாக்கை வெட்டுவதற்கு கத்தியோங்கிற நேரம், ஆபிரகாமே பிள்ளையின் மேல் கையை போடாத, நிறுத்து. உடனே மகன் கை காலெலாம் விட்டுட்டார். பலிக்கான ஆடைப்பார், அங்கே புதரில் ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்கு, அதை பலியிடு, அதுதான் தேவை ஆட்டுக்குட்டி. ஆமென். நமக்காக பலியிடப்பட்டவர் இயேசு ஒருவர் தான். அவர் எனக்காக பலியானார், எனக்காக சாவமானார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய வறுமையை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோயை ஏற்றுக்கொண்டார், எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திட்டார். ஆகையினால் தான் நீங்கள் போகையில் வருகையில் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார், ஆபிரகாமுடைய தகப்பன் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். அந்த ஆபிரகாமுடைய தேவனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை தோல்விக்காக என்ன தேவன் அழைக்கல, என்னை வெற்றிக்காக அழைச்சிருக்கிறார். நான் இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறேன். கண்களை மூடி எங்களை ஒப்பு கொடுப்போமா?